திரை உலகம் மற்றும் இல்லாமல் விஜய் டிவி சின்ன திரையும் சரி வெள்ளித்திரையிலும் சரி இந்த ரோபோ சங்கர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறது யாராலையும் நம்ப முடியாத ஒன்று. அது மட்டும் இல்லை, அவருடைய வயது பார்த்திங்கன்னா 46 தான். 46 வயதிலே அவர் மரணம் அடைந்தார். எதற்காக மரணம் அடைந்தார், அவருக்கு என்ன நோய் பாதிக்கப்பட்டிருந்துச்சு, அதை பற்றின ஃபுல் ஸ்டோரி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் இத்தனை ஆண்டுகளாக ஏகப்பட்ட தமிழ் மக்களையும் உலக தமிழர்களையும் தனது காமெடி காட்சிகளில் சிரிக்க வைத்து வந்த நிலையில் தற்போது அனைவரையும் கண்ணீர் கடலில் ஆழ்த்தியுள்ளார். ஏற்கனவே உடல்நலக் குறைவு ஏற்பட்டு ஒல்லியான தேகத்துக்கு ஆள் மாறும் போதே பலரும் பதறினர். ஆனால் அவரை எப்படியோ காப்பாற்றி பாதுகாத்து வைத்திருந்த குடும்பத்தினர் தற்போது காப்பாற்ற முடியாமல் அவரை பறிகொடுத்து கதறி துடித்து வருகின்றனர். ரோபோ சங்கரின் மறைவு செய்தி அறிந்த பல பிரபலங்கள் சமூக வலைதளங்களிலும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பொதுமக்கள், ரசிகர்கள் என பலரும் வளசரவாக்கத்தில் உள்ள ரோபோ சங்கர் வீட்டின் முன் அலையாய் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சின்ன திரையில் தனது திறமைகளை காட்டி வெள்ளித்திரையில் பல படங்களில் முன்னணி காமெடியனாக கலக்கி சிரிக்க வைத்த ரோபோ சங்கரின் மறைவு பலரையும் மீளா துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. வளசரவாக்கத்தில் உள்ள பிருந்தாவன் நகர் மின் மயானத்தில் நடிகர் ரோபோ சங்கரின் உடலுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட உள்ளது. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், சினிமா பிரபலங்கள் என பலர் ரோபோ சங்கருக்கு இறுதி மரியாதை செலுத்துகின்றனர். மறைந்த ரோபோ சங்கர் உடலுக்கு கமலஹாசன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியுள்ளனர். அப்போது கதறி அழுது கொண்டிருந்த ரோபோவின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லி தேற்று வருகின்றனர். கமலின் ரசிகரான ரோபோ சங்கருக்கு ஒரு படத்திலாவது அவருடன் நடித்துவிட வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை. அந்த ஆசை கடைசி வரை நிறைவேறவே இல்லை என மதுரை முத்து பேட்டியில் கூறியுள்ளார். நண்பர் திரு ரோபோ சங்கர் அவர்கள் காலமான செய்தியறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். தன்னுடைய நகைச்சுவை உணர்வால் சின்னத்திரை முதல் வெள்ளித்திரை வரை தனக்கென்ன தனி இடத்தை உருவாக்கி கொண்டவர். அனைவரிடத்திலும் அன்புடன் பழகும் பண்புள்ளவர். நண்பர் திரு ரோபோ சங்கர் அவர்களை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு, நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவித்துள்ளார். அவரது ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகின்றேன். விஜய் இது சொல்லியிருக்காரு. ரோபோ சங்கருடன் விஜய் டிவியில் ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளில் ஒன்றாக பயணித்த சிவகார்த்திகேயன் சினிமாவிலும் தொடர்ந்து தனது பல படங்களில் அவருடன் நடித்து வந்தார். இந்நிலையில் ரோபோ சங்கர் அண்ணனின் மறைவை அறிந்ததும் காலையிலேயே அவரது இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் சிவகார்த்திகேயன். ரோபோ சங்கருடன் விஜய் டிவியில் நீண்ட காலமாக பழகியவர்களின் ஒருவரான KPY பாலா ரோபோ சங்கர் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். சிம்பு இரங்கல் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் மறைந்த செய்தி கேட்டு மிகுந்த வருத்தம் அடைந்தேன். அப்போது சிரிப்பை பரிமாறிய ஒரு மனிதரை இப்படி இழந்துவிட்டது மிகுந்த வேதனை. அவர் மறைவு திரையுலகத்திற்கும் ரசிகர்களின் இதயங்களுக்கும் பெரும் இழப்பு. என்றும் நம்முள் வாழும் அவரின் சிரிப்புகள் நினைவாகவே இருக்கும். அவரின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். குடும்பத்தினருக்கும் என் ஆழ்ந்த இரங்கல், அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவருடைய ஸ்டோரியை நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். 1997 இவருடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது விஜய் டிவிக்குள்ளே வர ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் தான் அவருடைய ஹிட்டு கொடுத்து அடுத்தடுத்து அவருடைய க்ரோத் நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதுலேருந்து சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு அவர் மாறினதுக்கப்புறம் நல்ல ஒரு ரீச் கிடச்சிது. அது மட்டும் இல்லை, அவரே சில பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, ஒரு நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்த உடம்பு கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி அதுக்கப்புறம் தான் என்னுடைய உடம்பு போச்சுன்னு அவர் சொன்னார். அதே மாதிரி தான் ட்ரிங்க்ஸ் தான் அவருடைய லிவர் டேமேஜ் ஆக்கினதே. ஒன்ஸ் அந்த பார்ட்ஸ் எல்லாம் போச்சுன்னா திருப்பியும் கெயின் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். உள்ளே இருக்க எல்லா பார்ட்ஸுமே ப்ரீஷியஸ் தான். லிவராக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், லங்ஸ், ஹார்ட், இதில் ஒரு பார்ட்ஸ் போனால் கூட அடுத்தது பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம கஷ்டப்படுற காலத்தில் நம்ம உழைச்சி நம்ம முன்னேறிடுறோம். ஆனால் நல்லா இருக்கிற காலத்தில் நம்மளுடைய உடம்பை பார்த்துக்க மாட்டேங்கிறோம். அவருடைய உடம்பை பார்த்துக்கிட்டு இருந்தால் இந்நேரம் அவருடைய ஃபேமிலியில் சூப்பராக வாழ்ந்துருக்கலாம். ஜஸ்ட் அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா 46 வயசு தான். 46 வயசில் சடனாக இவருடைய நியூஸ் கேட்டோன்னே எல்லாருக்குமே அதிர்ச்சியில் தான் இருந்திருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எல்லாரும் அவங்களுடைய உடம்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் பதிவு பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.